Hello students, welcome to my YouTube channel Math Inspiration. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 1.1ல இருக்க first sum தான் பார்க்க போறோம். Express each number as a product of its prime factors. இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம prime factorsோட ப்ராடக்டாக ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலியமா நம்ம அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராடக்டாக ரைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 140. இப்போது 140 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலியமாக நம்ம என்ன அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 140 வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால ஸோ 2 டேபிளில் வரும். 2ஆல் பண்ணோம்னா 7 2s are 14, 0 அப்படி கீழே போட்டுற வேண்டியதான் 70. 70யும் அகைன் ஈவன் நம்பர், ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிளில் பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5 2s are 10. 35 வந்து 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 3 தானே, 3 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன வரும், 7 வருமா, சாரி 5 வரும். 2 3 5, 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வருமா, 5 டேபிளில் எத்தனை வாட்டி வரும், 7 டைம்ஸ் வருமா, 7 5s are 35, அகைன் 7 1. ஸோ 140 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 2 into 2 into 5 into 7. ஓகே, 140 equal to 2 into 2 என்ன எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, 2 ஸ்கொயர் into 5 into 7. இதுதான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் 140 நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 156. இப்போ 156 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். 156 வந்து ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 2ஆல் பண்ணுறப்ப 7 2s are 14, பேலன்ஸ் 1, 8 2s are என்ன வரும், 16. அகைன் இது ஒரு ஈவன் நம்பர் 78, ஸோ அதனால் அகைன் நான் 2ஆல் பண்ணுறேன். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 18 இருக்குது. 9 2s are 18. ஓகே, 39, 3 + 9 என்ன வரும், 12. 12 வந்து ஒரு 12 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ அகைன் அதனால் என்னது 39 வந்து 3 டேபிளில் வரும். இது 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 1 3 is 3, 3 3s are 9. 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், ஸோ நம்ம 13ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான் 1. ஸோ 156 நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஈக்குவல் டு 2 into 2 into 3 into 13. அப்போ 156 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் எழுதலாமா, இன்ட்டு 3 into 13. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 3825. இப்போ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலயமா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3825 இது ஈவன் நம்பர் கிடையாது, ஸோ அதனால் 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3ல் வருதான்னு செக் பண்ணுவோம். 3 + 8 என்ன வரும், 11. 11 + 2 13. 13 + 5 என்ன வரும், 18. அப்போ 18 வந்து என்ன வரும், 3 டேபிளில் வர்றதுனால இந்த நம்பரும் என்ன ஆகும்னா 3 டேபிளில் வரும். ஓகேவா? அப்போ இங்கே 3 போட்டுடலாமா, 3. 1 3 is 3, 2 3s are 6, பேலன்ஸ் என்ன வரும், 2 வரும். 22, 7 3s are 21 வரும். பேலன்ஸ் 1,
5 3s are 15. Okay, இது அகைன் 3 டேபிளில் வருமா? 1 + 2 3, 7 + 3 + 7 என்ன வரும்? 10, 10 + 5 15. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் இதை டிவைட் பண்ண முடியும். 4 3s are 12, 2 3s are 6, balance 1, 5 3s are 15. 4 to 5 அகைன் பாருங்கள். 4 + 2 6, 6 + 5 11. 11 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ இந்த நம்பரும் 3 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது? 425 என்ன பண்ணாது? 3 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர் 5. ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 5ஆல் பண்ணால் 8 5s are 40, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அகைன் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 பண்ணால் என்ன வரும்? 1 5 is 5, பேலன்ஸ் 3 35, 7 5s are 35 வரும். 17 ப்ரைம் நம்பர்னால 17. ஸோ 1. அப்போ 3825 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 3 × 3 × 5 × 5 × 17. அப்போ இதை 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் × 17. 3825 ப்ரைம் ஃபேக்டராக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக. நெக்ஸ்ட்டு 5005. இது ஒரு ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ 2 டேபிளில் வராது. 3 டேபிளுக்கு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். 5 + 5 10. 10 வந்துட்டு 3 டேபிளில் வராது. ஸோ இந்த நம்பரும் 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு இது 5ல் எண்டப்பா வராதனால 5 டேபிளில் இதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 1. இப்போ 1001 வந்து நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்க்கணும். 2 டேபிளில் வராது, ஏன்னா இது ஈவன் நம்பர் கிடையாது. 3 டேபிளில் 1 + 1 2. 2 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ இது 3 டேபிளையும் வராது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5. 5ல் வந்து என்னவாகும்? எண்டப் ஆகும். 5 1 0ன்னு எண்டப் ஆகும், ஒன்ஸ் டிஜிட். ஆனால் இங்கே 1ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் 5லேயும் வராது. ஸோ நான் 7ல் ட்ரை பண்ணுறேன். ஓகே, 7ல் ட்ரை பண்ணுறப்போ 1001 ÷ 7. 7 பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 7 is 7, பேலன்ஸ் 3 30. இந்த 1 0வை கீழே இறக்கிட்டா 30. 4 7s are 28, பேலன்ஸ் 2. இந்த 1 கீழே இறக்கிட்டோன்னா 21. 3 7s are 21. அப்போ வருது. அப்போ 1001 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன குவேஷன் கிடைக்கிது? 143 கிடைக்கிது. இப்போ 143 அகைன் நான் செக் பண்ணுறேன். நான் 7 வரைக்கும் இப்போ முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 11 இருக்குது. 143 11 டேபிளில் வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். 143 11ல் பண்ணோம்னா என்ன வரும்? 1 11s are 11, பேலன்ஸ் 3 33. 3 11s are 33. அப்போ 11ல் வருது. 143 அப்போ என்ன வருது?
11 டேபிளில் 13 டைம்ஸ் வருது. அகைன் இது என்ன ஆகும்? 13 1. ஸோ 5005 எப்படி எழுதலாம்? 5 into 7 into 11 into 13. கிளியரா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 7429. இப்போ 7429 எந்த டேபிளில் வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 3 5 7 9. 1 அப்படியே ஒன்று செக் பண்ணிட்டு வரேன். 2 ஃபஸ்ட் இது ஈவன் நம்பர் கிடையாது, ஸோ 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் என்ன ப்ரைம் நம்பர்? 3. 3 வரதுக்கு என்ன பண்ணுவோம்? இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை ஆட் பண்ணுவோம். 7 + 4 11, 11 + 2 13, 13 + 9 என்ன வரும்? 22. 22 வந்து 3 டேபிளில் வராது, ஸோ இந்த நம்பரும் என்னவா வராது? 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 5. 5ல் வரணும்னா டேபிளில் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 1 டிஜிட் 0 இல்லை 5ல் முடிஞ்சிருக்கணும், ஸோ 5ம் வராது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7ல் இது டிவைட் ஆகுமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 7ல் நான் செக் பண்ணி பார்த்தேன். 7ல் செக் பண்ணுறப்போ டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 9 ரிமைண்டர் வருது. ஸோ இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது? 11. ஸோ 11லையும் நான் டிவைட் பண்ணி பார்த்தேன், ரிமைண்டர் எனக்கு 4 வருது. ஸோ இங்கேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 13 தானே நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். ஸோ 13ஆல் டிவைட் பண்ணி பார்த்தேன், அப்போயும் எனக்கு என்னவாகலை? எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை, 19 ரிமைண்டர் வருது. நெக்ஸ்ட்டு என்ன ப்ரைம் நம்பர் இருக்குது? 17. 17ஆல் டிவைட் பண்ணுறப்ப தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது, 437 வருது. ஓகேவா? அப்போ தான் ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கிது? 0 இருக்குது. ஸோ அப்போ 7429 வந்து 17ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன கொஷின் கிடைக்கிது? 437 கிடைக்கிது. ஸோ அப்போ 7429 17ஆல் டிவைட் ஆகிறப்ப 437 கிடைக்கிது. 17 வரைக்கும் நான் இப்போ செக் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்? 19. அப்போ 437 வந்து 19ல் வருதா, டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், 437 19ஆல் நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு எக்ஸாக்டாக 0 கிடைக்கிது ரிமைண்டர். அப்போ என்ன கொஷின் கிடைக்கிது? 23 கிடைக்கிது. ஸோ அப்போ என்ன வரும்? 19ஆல் டிவைட் ஆகிறப்போ 23 ப்ரைம் நம்பர்ன்றதுனால 23ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1. அப்போ 7429 இதை எப்படி எழுத முடியும்? 17 into 19 into 23. புரிஞ்சிருச்சா எல்லா சமம்? நம்ம ஒவ்வொரு நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக நம்ம போட்டு காமிச்சிட்டோம். ஓகே.